நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்ச் 2024 என்னென்ன டாஸ்க் பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் சில விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவை நம்ம கையாளுறோம். தமிழ்நாடு டேக்ஸ் கன்சல்டன்ட் அசோசியேஷனுடைய எக்ஸ் செக்ரட்டரி சம்சுதீன் பேசுகிறேன். இதில் பார்க்கும்போது நம்மளுடைய மெம்பர் பெனிஃபிட்ஸ்க்காக இந்த வீடியோ இந்த டைமில் அப்லோட் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுவோன்ற அடிப்படையில் மார்ச் 2024 டாஸ்க் என்ன பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கும்போது இன்வேர்ட் அவுட்வேர்ட் அப்படின்ற ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்வேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 2Bயில் வந்த ஃபிகர் எல்லாம் 2Bயில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். 2Bயில் வராத ஃபிகர் நம்ம கிளைம் பண்ண விட்டுருப்போம். அப்போ அதை ஃபாலோ பண்ணி அது கஸ்டமர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி வரலங்கன்னு சொல்லி சப்ளையர்கிட்ட ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 3B வெர்சஸ் 2B இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்கணும். இது டேக்ஸ் கம்பேரிசன் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு இன்புட் டேக்ஸில் சம்மந்தமாக நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் நம்ம 3Bயில் எவ்வளோ போட்டிருக்கோம், 2Bயில் எவ்வளோ போட்டிருக்கோம், நம்ம கிளைம் பண்ணதை விட்டுட்டோமா அல்லது அதிகமாக கிளைம் பண்ணிட்டோமா, ஏதாவது தப்பானதை கிளைம் பண்ணிட்டோமா, தப்பானதை கிளைம் பண்ணால் ரிவர்சல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த இயர் 2க்குள்ளே பார்க்குறது நல்லது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போது இந்த இயர் 23-24 நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த இயர் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 டேபிள் நம்பர் 12, டேபிள் நம்பர் 13, டேபிள் நம்பர் 10, டேபிள் நம்பர் 11, டேபிள் நம்பர் 8C இதெல்லாம் கையாள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 23-24 நம்ம புக்ஸை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ நம்மளுடைய இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 3B வெர்சஸ் 2Bயை பார்க்க வேண்டும். ஓகேங்களா? 2Bயில் வந்தால் மட்டும்தான் கிரெடிட்டு. சில விஷயங்கள் இருக்குது. ஆர்சிஎம்க்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இம்போர்ட்ஸ் வரலன்னா எடுத்தால் நம்ம ஃபைட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு அப்போது B2B பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். சில நேரங்களில் சில பேர் இப்போ நம்ம ஐஜிஎஸ்டின்னு பில் கொடுத்துருப்பான், அவன் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பான். இந்த மாதிரி தவறுகளை கலைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பார்க்க வேண்டும் சொல்கிறது. நம்ம சப்ளையர் பேமெண்ட் பில் வாங்கினதுலேருந்து வித்தின் 180 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணவில்லை என்றால் ரிவர்சல் ரூல் நம்பர் 37 பண்ணணும். அது நல்லா தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஏதாவது தப்பான கிரெடிட் நம்ம கிளைம் பண்ணிட்டோம், இன்எலிஜிபிள் கிரெடிட் 17 subsection 5 உண்டான பில்லை கிளைம் பண்ணிட்டோம், அது நம்ம அவைல் பண்ணியிருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு, யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வராது. எங்கே சொல்லுது? 50 subsection 3 சொல்லுது. ரூல் நம்பர் 88Bயில் சொல்லுது. நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். 18% இன்ட்ரெஸ்ட்டு வில் அட்ராக்ட். அப்போ எனி அதர் இன்எலிஜிபிள் கிரெடிட் ரிவர்சல் ஏதாவது நான் தப்பாக கிளைம் பண்ணியிருக்கேனா, 23-24 தப்பாக கிளைம் பண்ணியிருக்கேனா, அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சரி செய்யக்கூடிய ஒரே இடம் இந்த இடம். அப்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஏதாவது டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட்டு நான் ஆப்செட் பண்ணால் அது எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் போய் உட்காரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம இன்புட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 16 subsection 2 படி நம்ம கண்டிஷன்ஸ் 4 கண்டிஷன்ஸ் மொத்தம் 5 கண்டிஷன் சொல்கிறாங்க. என்கிட்ட பில் காப்பி இருக்க வேண்டும், பொருள் ரிசீவ் பண்ணியிருக்க வேண்டும், சப்ளையர் பேமெண்ட் பண்ணியிருக்க வேண்டும், ரெசிபியன் வில் கிளைம் ஃபார் ரெகுலர்லி, ஜிஎஸ்டிஆர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் 2Bயை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்புட் எடுக்க வேண்டும் சொல்கிறதா. இந்த கண்டிஷனில் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும், கிளைமபிளாக இருக்கணும், பிளாக்டு கிரெடிட்டாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த இயர் நம்ம கிளைம் பண்ணதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கம்பேரிசன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்புட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 1லையும் ஜிஎஸ்டிஆர் 3Bலையும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஆர்சிஎம்முடைய டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டும். ஏதாவது இருந்தது அப்படின்னா 75 subsection 12 படி டிஃப்ரென்ஸ் இருந்தால் வித்தவுட் ஷோ காஸ்ட் நோட்டீஸில் போட்டுருவாங்க. டிஆர்சி 1B அதெல்லாம் வரும்னு நமக்கு தெரியும். அது ஐடிசி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா டிஆர்சி 1C வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை சரி செய்ய வேண்டும். இவே பில்லுக்கும் நான் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் போட்டது சரியா, ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் போட்டது சரியா அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். கிளாசிஃபிகேஷன், ரேட்டு, அது குட்ஸா, அது சர்வீஸா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அப்டேட்ஸை நம்ம சொல்கிறோம். இது இல்லாமல் நம்மளுடைய அட்வான்சஸ் ஏதாவது வாங்கியிருப்போம். அந்த அட்வான்சஸ் குட்ஸுக்கு வராது, சர்வீஸ்க்கு வரும். நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அப்போ 31(3) ஏதாவது அட்வான்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை சரி செய்ய வேண்டும். ஏதாவது நீங்கள்
சில பேர் அட்வான்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க, ஆனால் பில்லும் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து கழிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் இருக்கா இல்லையா, அது குட்ஸா சர்வீஸா, குட்ஸ்னா நாட் அப்ளிகபிள், சர்வீஸ்னா அப்ளிகபிள், அது ஜிஎஸ்டிஆர்னு டிக்ளேர் ஆயிருக்கா, ஜிஎஸ்டிஆர் அட்வான்ஸ் டிக்ளேர் ஆகிருந்ததுன்னா அப்போது வந்து ஜிஎஸ்டிஆர் B2Bயில் பில் இன்வாய்ஸ் பண்ணிட்டோமா, இன்வாய்ஸ் பண்ணிட்டா திருப்பி பேரலாக நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த அட்வான்ஸை கழிச்சு காட்டணும். அப்போ கழிச்சு காட்டலன்னா தேவையில்லாத பணம் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் அதிகமாக கட்டின மாதிரி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி தவறுகளை வந்து செய்யக்கூடிய ஒரே இடம் இந்த இடம். நான் GSTR 1 போட்டேன், நான் B2Bயில் ஒரு B2B போல இன்னொரு B2Bயாக போட்டுட்டேன், நான் B2Bயில் B2Cயாக போட்டுட்டேன், ஃபார்வர்ட் சார்ஜிங் போகிறதுக்கு ரிவர்ஸ் சார்ஜாக போட்டுட்டேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இன்ட்ரஸ்டேட்டாக போட்டுட்டேன். அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை சரி செய்கிறதுக்கு உண்டான இடம் 30th நவம்பர் சொல்கிறாங்க. ஆனால் October 2024 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் மார்ச்சுக்குள்ளேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இந்த இயர்லேயே முடிச்சுக்கொள்ள முடியும், இந்த ஃபினான்ஷியல் இயரை முடிச்சுக்கொள்ள முடியும்னு சொல்கிறது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய அப்டேட்ஸ். அது எங்கே சொல்லுது, 37 subsection 3 படி GSTR 1 அமெண்ட்மெண்ட்டு அப் டு 30th நவம்பர் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் இயர்லியர்னு சொல்லுவாங்க. October 24 பண்ணணும். அது இருந்தாலும் இந்த மார்ச்லேயே பண்ணால் இந்த 23-24 புக்ஸ்லேயே கரெக்ட் செய்ய முடியும்னு சொல்கிறது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா. GSTR 3Bயில் ஏதாவது சம்மந்தமாக இருந்தால் 39 subsection 9 படி இதே மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு உண்டான செக்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அடுத்தபடியாக பார்க்குறோம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஏதாவது வந்து விட்டுட்டோம் அப்படின்னா சரி செய்யலாம், ஏதாவது லேட்டாக பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கட்டலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரிவர்ஸ் சார்ஜஸ் வந்து நம்ம வந்து எதாவது விட்டுருக்கோமா அப்படின்ற விஷயங்களில் ஃப்ரைட்டு, GTA ஃப்ரைட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அட்வொகேட் ஃபீஸு, அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும். நம்மளுடைய P&L அக்கௌண்ட்டில் ட்ராக் பண்ணும்போது வாட் எவர் எக்ஸ்பென்சஸ் வெதர் இட் இஸ் அட்ராக்ட் ஃபார் எனி RCM, அதாவது வருதா 9 subsection 3, 9 subsection 4, 5 subsection 3, 5 subsection 4 ஏதாவது அட்ராக்ட் ஆகுதா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறது தான் ஒரு நினைவூட்டுதல் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறோம். ஏதாவது GST ரீஃபண்ட் வித்தின் 2 இயர்ஸில் கிளைம் பண்ணுறது ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை கையாள வேண்டும். ஒரு ஜாப் ஒர்க்குக்கு ஒரு மெட்டீரியலை அனுப்புகிறோம், அந்த மெட்டீரியல் ஜாப் ஒர்க் அனுப்பும்போது வித்தின் 1 இயரில் வரணும், கேபிட்டல் குட்ஸ் வந்து 3 இயரில் வரணும், அப்போது அப்ரூவல் பேசிஸ்னால் 6 மந்தில் வரணும். இந்த மாதிரி விஷயம் ITC 04 ரிட்டர்ன் அடுத்த மாதம் ஃபைல் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அப்போ ஜாப் ஒர்க் சம்மந்தமாக DC போட்டு பில் போடாமல் இருக்கா, வித்தின் 1 இயரில் வந்து இன்புட்ஸ் வந்திருக்கா, கேபிட்டல் குட்ஸ் வித்தின் 3 இயரில் வந்திருக்கா, அப்ரூவல் குட்ஸ் வித்தின் 6 மந்தில் வந்திருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மெட்டீரியல் சென்ட் ஃபார் ஜாப் ஒர்க் பர்பஸ்க்கு அப்ரூவல் பேசிஸு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையாள வேண்டும் சொல்கிறது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து இந்த 5 கோடிக்கு மேலே இன்வாய்ஸ் 48 sub rule 4 வந்து நம்மளுக்கு தெரியும். யாராவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24 ஏதாவது ஏதாவது 2017-18 2023-24 ஏதாவது ஒரு வருஷம் 5 கோடிக்கு மேலே எக்ஸிட் ஆனால் இன்வாய்ஸ் அப்ளிகபிள் 48 sub rule 4 படி வரும். அப்படி அப்ளிகபிள் ஆகியும் அவர் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்தா ரிசிபியண்ட்டுக்கு அந்த இன்புட் கிடைக்காதுன்னு சொல்கிற இடம் 48 sub rule 5ல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது இப்போ 23 நம்ம இது வரைக்கும் வரலன்னு சொல்லி இன்வாய்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம், ரைட்டு. 23-24 தான் அவர் எக்ஸிட் ஆகிறார் அப்படின்னா ஏப்ரல் வந்து அவர் இன்வாய்ஸ் போடக்கூடிய காலகட்டங்கள் அவருக்கு வந்துடுது. அப்படி வரலன்னா அது கான்சிக்வன்சி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் பெனாலிட்டி, அந்த பெனாலிட்டி எல்லாமே இருக்குது, சம்திங் வந்து கட்ட வேண்டிய இருக்கும். அப்போது இன்வாய்ஸஸ் அப்ளிகபிலிட்டி 21/4/24 அப்ளிகபிலிட்டி ஆகிடுது அப்படின்னா 23-24 நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த இயரில் அட்ராக்ட் ஆகாது, ஏப்ரல் வந்து அட்ராக்ட் ஆகும். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். QRMP ஸ்கீமில் நான் வந்து போயிடுறேன் வாரேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் இந்த இடம். பொதுவாக வருஷம் பிறந்த உடனே ஏப்ரலில் நம்ம இன்வாய்ஸஸை வந்து நம்ம வந்து கொடுப்போம், அந்த ஃப்ரெஷ் இன்வாய்ஸஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் இன்வாய்ஸஸ் நம்பரை, சீரியல் நம்பரை பார்க்குறதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா. யாராவது காம்போசிஷனை ஆப்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி இடத்துல அந்த ஆப்ட் அவுட்டா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், SEZக்கு பண்ணுறோம் அப்படின்னா LUT நம்ம வந்து தேவை. அந்த LUTயை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நினைவூட்டுதல். இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஏதாவது புக்குலேயும் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கும் ஃபிசிக்கல் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கும் கம்பேர் பண்ணி இதில் நிறைய போய் பார்க்கும்போது இல்லை இந்த இயரில் வந்து ஃப்ளட்லாம் வந்திருக்கு. ஃப்ளட்லாம் வரும்போது அதுக்கு ITC ரிவர்சல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஃப்ளட்டில் நம்ம வந்து ரேட் கம்மியாகிடுச்சு, டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, லாஸ்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இந்த ஏல உண்டான விஷயங்களை அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் இந்த க்ளோசிங் ஸ்டாக் சம்மந்தமாக நம்ம வந்து வாட் எவர் லெவல் பெஸ்ட் ஒரு அப்டேட்ஸ், ஒரு ஸ்மால் அப்டேட்ஸ் தேவைன்ற அடிப்படையில் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து கையாண்டோம். இல்லை ஏதாவது ஒரு அப்படியே ஸ்பாட்டில் அப்படியே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு கையில் எதுவும் நோட்ஸ்லாம் எதுவும் இல்லை, பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு தான் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு நம்மளுடைய மெம்பர்ஸ் பெனிஃபிட்டுக்கு ஒரு தப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஊன்றுகோலாக அந்த டைமில் வந்து சொல்லணுன்ற அடிப்படையில் நம்ம அது வந்து டிஎன்டிசிஎஸ் சார்பாக நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்குறோம். மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.